அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில் நோயிங் அல்லாஹ், லிவிங் இஸ்லாம், அல்லாவை அறிந்து இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வோம் என்ற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஒரு லேர்னிங் ப்ராஜெக்டை நாம் வடிவமைச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இது முழுக்க முழுக்க படிக்கக்கூடிய கற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்டை பற்றி, இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் சேலஞ்சை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு ரமலானிலும் தொடர் உரையை, பல்வேறு அறிஞர்கள் ஆற்றக்கூடிய தொடர் உரையை கேட்டு அதில் பயன் பெறக்கூடியவர்களாக இருக்கும். அந்த உரைகள், பல்வேறு அறிஞர்கள் ஆற்றக்கூடிய உரைகள், அப்போதைக்கு அந்த கேட்கக்கூடிய விஷயத்தின் அந்த கேட்கக்கூடிய சமயத்தில் அது நமக்கு ஒரு பூஸ்டர் தருது, அது ஒரு எனர்ஜியை தருது. ஆனால் அது கொஞ்ச நாள்லயே அது ஒரு இன்ஃபர்மேஷனாக கடந்து போயிடுது, ஒரு தகவலாக கடந்து போயிடுது. அது ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதான்னு கேட்டால் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போது இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய செய்திகள், இஸ்லாத்துடைய சட்டங்கள் இதெல்லாம் தெரிந்திருக்கு. ஆனால் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுறதில்லை. ஒரு ஆட்டோ பைலட் மோடில் தான் நம்மளுடைய லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை. நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணாமல், அதை பற்றி சிந்திக்காமல், அதில் அந்த நம்ம கேட்ட விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதானா பண்ணுறது இல்லை, பெரும்பாலும் பண்ணுறதில்லை தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் கற்கக்கூடிய விஷயங்களையே முக்கியமாக கற்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் தன்னுடைய முதல் படைப்பை, மனித படைப்பை படைத்துவிட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு ஒரு வசனத்தில், அல்லாஹ் திருமறையில் வசனத்தில் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற போது, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறான். இன்னொரு வசனத்துல, அல்லாஹ்வுடைய திருமறையில இன்னொரு வசனத்துல சொல்ற போது, அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டே நீங்கள் பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டே அவனிடம் பிரார்த்தியுங்கள். நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நாம எப்படி பிரார்த்தனை செய்யறோம்னா, அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி பிரார்த்திப்பவர்களாக இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் ரஸாக், வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன், ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன். ஆனால் நம்மளுடைய துவா எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தா, எனக்கு இப்போ பணத்தை தா, செல்வத்தை தான்னு தான் கேட்குறோம். அல்லாஹ் நீ ரஸாக்காக இருக்க, அதனால உன்னுடைய பெயரை கொண்டு நீ ரஸாக்காக இருக்க, நீ எனக்கு பொருளாதாரத்தை தா அப்படின்னு கேட்கறது பெரும்பாலும் கேட்பவர்களாக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயர்களை கற்றுக்கொள்வது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. உலகத்திலேயே சிறந்த பெயர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதலாக அல்லாஹ் பெயர்களை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த பெயர்களில் எதை கற்றுக் கொடுத்திருப்பான்? அல்லாஹ்வுடைய பெயர்களையும், உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்திருப்பான். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய நம்ம சின்ன குழந்தைகள்ல, நம்ம மதரசா மக்களுக்கு நாமளும் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லிக் கொடுக்கிறோம். எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸின் அடிப்படையில், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயர்களை, அந்த 99 அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 பெயர்களை கற்றுக்கொள்கிறார்களோ, தெரிந்து கொள்கிறார்களோ, மனப்பாடம் செய்து கொள்கிறார்களோ, அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்ற அந்த நபிமொழியின் அடிப்படையில் அதை நாம் ஒரு ஒரு மனப்பாடமாக அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்ம கற்று வச்சிருக்கோம். ஆனால் அதோடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கும், அந்த பண்புகள் மூலம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பண்புகளின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடம் நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கொண்டதே இல்லை. அந்த அடிப்படையில் இந்த ரமலானில் குறைந்தது அல்லாஹ்வுடைய பெயர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பண்புகளில் நாம் பெற வேண்டிய படிப்பனையை பெறக்கூடிய சில பெயர்களை தேர்ந்தெடுத்து 30 நாட்களும் ஒவ்வொரு பெயரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயர், அந்த பெயரில் அல்லாஹ்வுடைய பெயர், அந்த பெயரில் இருக்கக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்திலிருந்து நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒவ்வொரு வசனத்துடைய ஒரு ஆக்ஷனை சொல்லிட்டு அதில் ஒரு கடைசியில் ஒரு பெயரை சொல்லுவான். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு அந்த விஷயத்தில் கடைசியில் ஒரு 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 விஷயத்தில் அல்லாஹ் ஞானமிக்கவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு
இருக்கும். ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு செய்ய சொல்றான். அப்போ அந்த பிரார்த்தனை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த ரமலான்ல நாம ஒரு ப்ராஜெக்டாக 30 டே ரமலான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த ரமலானில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பெயரை அறிந்து கொண்டு, முதலாவதாக அல்லாஹ்வுடைய அந்த பெயரை தெரிந்து கொள்வது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன்லயும் சுன்னாலையும் இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்களை அறிந்து கொண்டு, அந்த பெயரை அதோடைய மீனிங், அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு, அன்னைக்கு நாள்ல அதை பற்றி முழுமையாக ரிஃப்ளெக்ட் பண்றது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் பசீர். அல்லாஹ்வுடைய ஒரு பெயராக பசீர்னு ஒரு பெயர் இருக்கு. பசீர்னா என்ன? எல்லாத்தையும் பார்ப்பவன், எல்லாத்தையும் காண்பவன், பார்ப்பவன். அவன் தான் எல்லாத்தையும் பார்ப்பவன். எந்த அளவுக்கு பார்ப்பான்னா, ஒரு ஆட்டம், ஒரு ஒரு அணு அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பொருளா இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அது ஒரு ராக்குக்குள்ள, ஒரு 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 கல்லுக்குள்ள ஒரு பொருள் இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். உலகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்ப்பான் அப்படிங்கிற அடிப்படையில நாம நம்பணும். அப்படி நம்பக்கூடியவர்கள் நாம நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அல்லாஹ்வுடைய பெயரில் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பனை என்ன, பண்பு, அல்லாஹ்வுடைய பண்பிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு அல் பசீர், மறுபடியும் அல் பசீர் என சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள், அல்லாஹ்வுடைய பெயருக்கு பொருள் அல்லாஹ் பார்ப்பவன். அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்ன பார்ப்பான்? அல்லாஹ் பார்ப்பான் என்பது ஒரு அக்கீதா சம்பந்தமான, அல்லாஹ்வை பண்புகளை சம்பந்தமான, அல்லாஹ்வுடைய சிஃபத் சம்பந்தமான விஷயம். ஆனால் அந்த சிஃபத்தை, அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். எந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்க முடியும்? அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு பண்பு நமக்கு தெரிந்தால், அல்லாஹ் நாம செய்யக்கூடிய, வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்களையும் பார்க்கிறான். அல்லாஹ் நாம் மறைவான ஒரு இடத்தில், பெட்ரூம்ல நான் என்னுடைய படுக்கை அறையில் நான் என்ன செய்கிறேன் என்பதையும் பார்க்கிறான். நான் வெளிப்படையாக பொதுவாக இருக்க போது மக்கள் மத்தியில நான் எதை செய்கிறேன் என்பதையும் பார்க்கிறான். நான் தனிமையில் இருக்கும்போது என்ன செய்கிறேன் என்பதையும் பார்க்கிறான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஆழமான அக்கீதா நம்முடைய மனதில் வரும். அப்போ நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி அமைக்கிறோம்னா, ரமதான் 30 டே ரமதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட், அல்லாஹ்வுடைய 30 பெயர்களை எடுக்கிறோம். அந்த பெயர்களில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பெயர், அந்த பெயரில் அந்த பெயருடைய அர்த்தம், அந்த பெயரிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பனை, செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், நானே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய விஷயங்கள், பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள், என்னுடைய குழந்தைகள் மத்தியில அவர்களிடம் செய்யக்கூடிய விஷயங்கள், என் மனைவியிடத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், என்னுடைய வியாபாரத்தில் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற நம்பிக்கையோட நான் செய்கிறேனா அப்படின்னு ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்டிங் கொஸ்டின், சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வியை மறுபடியும் அன்னைக்கு ஒரு நாள், அந்த நாள் முழுக்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக தொழுகிறேனா? மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறேனா? நான் வியாபாரம் செய்கிறேன், நான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நான் வியாபாரம் செய்கிறேனா? நான் என்னுடைய ஆபீஸ்ல இருக்கேன், அல்லாஹ் பார்க்கிறாங்கிறதுக்காக நான் வேலை செய்யறேனா? அல்லது என்னுடைய பாஸ் பார்க்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யறேனா? என்னுடைய வியாபாரங்கள், என்னுடைய பெற்றோரிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, என்னுடைய பிள்ளைகளிடம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எல்லாமே அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நாம இந்த விஷயத்தை அணுகணும்னா, இது ஒரு படிப்படையாக, ஒரு பயிற்சியாக கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்பாடு. இதை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு முழுக்க அதை பத்தி யோசிப்போம். அதோடைய இரவுல அது சம்பந்தமான ஒரு துவா, அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அது சம்பந்தமான ஒரு ரிஃப்ளெக்ஷனான ஒரு துவாவை அன்று கற்றுக்கொள்வது. அதே போல அந்த வசனம், அல்லாஹ் அல் பசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் எங்கெங்கெல்லாம் குர்ஆன்ல வந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கிறது. அந்த வசனங்களை படிச்சு, அந்த வசனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்புகளை நாமளாக சிந்தித்து அதுல இருந்து நான் என்ன படிப்பினை பெறேன்,
உதாரணத்துக்கு கேட்டுட்டு போகாம இதை படித்து லிசன் பண்ணாமல் லேர்ன் பண்ணி அந்த லேர்ன் பண்ண விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த இந்த விஷயத்தை இந்த 30 டே சேலஞ்சில், இந்த 30 டே ரமலான் டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ப்ராஜெக்ட்ல நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதுல இது வீடியோஸாக இருக்க போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு போஸ்ட் மாதிரி அல்லாஹ்வுடைய பெயரு, அதனுடைய அர்த்தம், அதனுடைய கேள்வி, அதுல நாம கேட்க வேண்டிய கேள்வி, நாம ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய, நாம பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய அந்த விஷயம், அதுக்கு சம்பந்தமான துவா இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான துவா, ஒரு எக்ஸாம்பிள், அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இது வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் தான், ஓப்பன். இது சிந்தனை வந்துட்டு ஓப்பன், யார் வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அந்த அடிப்படையில இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ப்ராஜெக்டை நாம வடிவமைச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் பங்கு கொள்ள விரும்புபவர்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம், அதுல தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து அல்லாஹ்வை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரிஞ்சுக்குவோம், அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசுவோம். அல்லாஹ்வுடைய ஷிஃபத்தை தெரிந்து கொள்வதனால் நம்மளுடைய அகீதா உறுதியாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் இந்த ரமலானில் குறைந்தது ஒரு 30 பேர்களை அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரமலானை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.